विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। पंचविंशोऽध्यायः। स्कन्दागस्त्यदर्शनवर्णनं। व्यास उवाच शृणुसूत प्रवक्ष्यामि कथां कलशजन्मनः। यामाकर्ण्यनरो भूयात् विरजाज्ञानभाजनं गिरिं प्रदक्षिणीकृत्य श्रीसज्ञं कलशोद्भवः सपत्नीको ददर्शात् रम्यं स्कन्दवनं महत् सर्वर्तुकुसुमाढ्यं च रसवत्फलपादपं सुसेव्य कंदमूलाढ्यं सुवल्कलमहीरुहम् निवीतश्वापदगणं ससरित्पल्वलावृतं स्वच्छगम्भीरकासारं सारं सर्वभुवः परम्। வியாசாச்சாரியால் விருத்தாந்தத்தை தொடர்றார். சூதர்கிட்ட ஸ்ருணுசூத அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். நான் சொல்றேன் கேள். கலச ஜென்மாவாகிய அகஸ்திய மாமுனிவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். இத நீ கேட்கறதுனால யார் இத கேட்கிறாளோ, யாம் ஆகர்ணிய நரகா, இந்த கதைய இந்த விற்த்தாந்தத்தை யார் கேட்கிறாளோ அவள்லாம் பூயாது விரஜாஜான பாஜனம், ரஜோகுண நிவர்த்தி, ரஜஸ் இல்லாம போறவாள் இல்ல விரக்தாளாகிறா. அஜ்ஞான பாஜனம் என்ன, அஜ்ஞானத்தை அழிக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு இங்க பலஸ்துதியோட ஆரம்பிக்கிறார். கிரிம் பிரதட்சிணீகிருத்திய, அந்த ஸ்ரீசைலத்தை பிரதட்சணம் பண்ணிட்டு ஸ்ரீசக்யம் கிரிம் பிரதட்சிணீகிருத்திய, அந்த கிரிய ஸ்ரீசைலத்தை வலம் வரார். அகஸ்தியமா முனிவர் தன்னோட பத்தினியோட சேர்ந்து சபத்தினீகா அந்த மாதிரி வலம் பண்ணிட்டு வரும் பொழுது அற்புதமான ஒரு வனத்தை பார்க்கிறாருங்க. ஸ்கந்தவனம் என்கின்ற ஒரு அழகான வனம் இருக்கு. ஏற்கனவே போன இதுல பார்த்தோம் அது. ஆனா 4-5 மாசம் ஆயிட்டதுனால கொஞ்சம் முன்னாடில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஏன்னா ஒரு லாஜிக்கல் பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சா கனெக்ஷன் இருக்குங்கிறதுக்காக. அப்போ அந்த மாதிரி ரொம்ப அழகான புஷ்பங்கள், சர்வர்த்து குசுமாட்யம்னு சொல்றார் வியாசர். ரொம்ப அழகான புஷ்பங்கள்லாம் இருக்கக்கூடிய ரசவத் பலபாதபம், ரொம்ப அப்படியே ரசத்தோடு இருக்கக்கூடிய பழங்கள்லாம் தொங்கறதா ஒரு வனம். ரொம்ப அழகாக இருக்கு. அது மட்டும் இல்லை, சுசேவிய கந்தமூலாட்யம், அழகழகான மூலத்துல இருக்கக்கூடிய வேர்ல இருக்கக்கூடிய கிழங்குகள், துவல்கல மகீருகம், ரொம்ப அழகான தண்டுகள் இருக்கக்கூடிய மரங்கள், இதெல்லாம் அலங்கரிக்கின்ற அந்த வனம். அதே மாதிரி மிருகங்கள்லாமும்
ஆனந்தமா சுத்தி வருதான். நிவீத ஸ்வாபத கணம் சரித் பல்வலாவிரதம். சுத்தி நதிகள் சரித்தெல்லாம் இருக்கு, பல்வலம் இருக்கு, சின்ன சின்ன தடாகங்கள், நீர் தடங்கள் இதெல்லாம் இருக்கு. ஸ்வச்ச கம்பீர காசாரம், பெரிய நதி, பெரிய ஒரு தடாகம் ஒண்ணு இருக்கு. அது அது முழுக்க சுத்தமான ஜலம் இருக்கு. சாரம் சர்வபுவ பரம், பூமியினுடைய மொத்த அம்சமும் அதனுடைய சாரமும் இந்த ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு சௌந்தரியமான வனம் இருக்கு. ஸ்கந்தவனம்னு பெயர். அந்த இடத்துல பலவிதமான பறவைகள் சப்தம் பண்ணிட்டு இருக்கு. நானா பதத்ரி சங்குஷ்டம் நானா முனிஜனோஷிதம் தபசங்கேத நிலையம் இவை ஏகம் சம்பதாம் பதம் லோகிதோ நாம தத்ராஸ்தி கிரிஹி ஸ்வர்ணகிரி பிரபா ஸ்கந்தர சுகந்தர பிரஸ்ரவணஹ ஸ்வசானுஷிகர பிரபா. அந்த வனத்துல பலவிதமான பறவைகள், குயில் கூவின் இருக்கு, மயில் ஆடின் இருக்கு, வெவ்வேறு விதமான கிளி கத்தின் இருக்கு, பஞ்சவர்ண கிளிகள், அது இப்படி பலவிதமான பறவைகள் அழகு பண்ணிட்டு இருக்கான். பலவிதமான முனிவர்கள் அந்த வனத்தை அலங்கரிக்கிறார். நானா முனி ஜனோஷிதம். இப்படி ஒரு இடத்துக்கு அழகு இருக்கணும்னா இந்தந்த மாதிரி எந்தெந்த மாதிரி தன்மைகள் இருந்தா அந்த சௌந்தரியம் அந்த இடத்துக்கு விளங்குமோ அப்படிலாம் இருக்கு. முனிவர்கள் இருக்கிறதுனால ஒரு சாந்தி இருக்கு, ரம்யமான மரங்கள் இருக்கு, தடாகங்கள் இருக்கு, மிருகங்கள் இருக்கு, பட்சிகள் இருக்கு, எல்லாம் சுத்தமா வேற இருக்கு. எல்லா விதமான தபஸும் அங்க நடந்துட்டு இருக்கு. தபசங்கேத நிலையம், சூக்ஷ்மமான தபசுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சம்பதாம் பதம் ஏகம், ஒரே இடத்துல அத்தனை விதமான சம்பத்துகளும் நிறைஞ்சிருக்கு. அப்படி ஒரு அற்புதமான இடம் அங்க. லோகிதம் அப்படிங்கிற ஒரு பர்வதம், கிரி அங்க இருக்கு. ஸ்வர்ணகிரி பிரபா அப்படின்னு, ஸ்வர்ணகிரியான மேருக்கு சமமாக ஒரு அழகோட பொலிவோட விளங்கிறது லோகிதம்ங்கின்ற அந்த கிரி. அங்க சுகந்தர பிரஸ்ரவணஹா ஸ்வசானு சிகர பிரபா, அதனுடைய சிகரம் இருக்கே அது பிரகாசிக்கிறது. அந்த பிரகாசத்தினால இந்த இடமே பிரகாசிச்சுருக்கு. என்ன கைலாசஸ்ய ஏகசகலம் கர்மபூமா விஹாகதம் தபஸ்தப்துமிவ புரோச்சைஹி நானாச்சர்ய சமன்விதம். கைலாசத்தினுடைய ஒரு பாகமே, கைலாசஸ்ய ஏகசகலம்னு சொல்றார். கைலாசத்திலேருந்து ஒரு துண்டு கிளம்பி இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. கர்மபூம பூமௌ இஹ ஆகதம், கர்மபூமியான இந்த பாரத தேசத்துக்கு பரத கண்டத்துல கைலாசமே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா மாதிரி ஒரு பொலிவு அந்த லோகித பர்வதத்தினால, கிரியினால ஏற்படுறது. அந்த கிரியும் தபஸ்தப்துமிவ புரோச்சைஹி நானாச்சரிய சமன்விதம், பலவிதமான ஆச்சரியங்கள் நடந்து தபஸுக்கான அர்ஹதமாக ஒரு பர்வதமாக அது வந்திருக்கு. அதிசயங்கள் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்தன்னு பாடினார் அருணகிரிநாதர். அப்படி அதிசயங்கள் அநேகமுற்ற ஒரு கிரியாக இந்த லோகித கிரி இருக்கு. ஆச்சரிய நானாச்சரிய சமன்விதம். அப்படி ஒரு அழகான ஒரு இடத்துல அந்த அழகுக்கெல்லாம் அழகு சேர்க்கும்படியாக எம்பெருமான் முருகப்பெருமான் அங்க வீட்டு இருக்காராம். தத்ர அத்ராக்ஷீன் முனிஸ்ரேஷ்டா அகஸ்தியா சாட்சாத் ஷடானனம்.
அங்க அந்த அழகாக அந்த பர்வதத்து மேல சாட்சாத் சுப்பிரமணிய சுவாமி 6 முகத்தோட கொலு வீற்றிருக்கிற அழக பார்க்கிறார் அகஸ்தியர். பிரணம்ய தண்டவத் பூமௌ சபத்னீகா மகாதபாக. முருகனை பார்த்த உடனே ஆனந்தம் தாங்கல. உடனே தம் பத்னியோட சேர்ந்து கீழே விழுந்து நமஸ்காரம் பண்றார். தண்டவத்து விழுந்தானாம். மரக்கட்ட மாதிரி தடால்னு கீழே விழுதான் தண்டவத் பிரணாம். சாஷ்டாங்க நமஸ்காரம்னு சொல்றோம் போல 8 அங்கமும் கீழே கூடியதாக பண்ணக்கூடிய நமஸ்காரம். முருகப்பெருமானுக்கு அந்த சரணாகதி பண்றார். அப்படியே கீழே விழுந்து நமஸ்காரம் பண்றார். துஷ்டாவ கிரிஜாசூனும் சூக்தை ஸ்ருதி சமுத்தவைஹி ததாஸ்வகிருதயா ஸ்துத்யா பிரபத்த கரசம்புடா. உடனே என்ன பண்ணார்? கையை கட்டிண்டார். முருகப்பெருமானை பார்த்த உடனே வாயிலிருந்து வேத மந்திரங்கள் அப்படியே கொட்டுறதான் இருக்கு. முனிவராஜே, பகவானை பார்த்த உடனே உடனே என்ன எப்படி இருக்கேன்னு நான் கேட்கறது. எடுத்து வாயை திறந்தார். பிரவாகமாக வேத மந்திரங்கள் அப்படியே சூக்தங்கள் ஸ்ருதி சமுத்பவைஹி சூக்தைஹி. வாயை திறந்தா அப்படியே வேத மந்திரங்களும் ஜபங்களும் அப்படியே கொட்டுறதான். என்ன நிருஷ்வைர சமாயுதைஹி காலைர் ஹரித்வமா வன்னைஹி இந்திராயாகி சகஸ்ரயுகே அக்னிர் விப்ராஷ்டி வசனஹ வாயுஸ்வேத ஜிகத்ருகஹ சம்வத்சரோ விஷுவன்னைஹி நித்யாஸ்தேனுஜராஸ்தவா சுப்பிரமணியோகும் சுப்பிரமணியோகும் சுப்பிரமணியோன்னு முருகனுடைய மந்திரங்களை சொல்றார். வேத மந்திரங்களாகவே சொல்றார். ஸ்ருதியிலிருந்து சொல்லப்பட்ட வாக்கியங்களை சொல்றார். ஸ்ருதி சமுத்தவைஹி சூக்தைஹி துஷ்டாவ. அப்பதான் வேதத்தினால சொன்ன உடனே சந்தோஷத்தை அடையார் முருகப்பெருமான். வேதஸ்வரூபம் வேதத்தினுடைய தாத்பரியமாக விளங்கப்படக்கூடிய முருகப்பெருமான் பிரணவாகாரமான ஸ்வரூபம் இல்லையா? பிரம்மா வேதமூர்த்தியான பிரம்மாவுக்கே பிரணவத்தினுடைய அர்த்தத்தை சொன்னவர் சாட்சாத் பரமேஸ்வரனுக்கு பிரணவோபதேசம் பண்ணார் முருகன். அப்படிப்பட்டவர் வேதத்தினால சந்தோஷத்தை அடையறார். நீங்க சொல்றார். துஷ்டாவ கிரிஜாசூனும் சூக்தைஹி ஸ்ருதி சமுத்பவை. வேதத்தினால வரக்கூடிய மந்திரங்கள், வேதமே பகவான் முருகப்பெருமானே வேதஸ்வரூபம். அதனால அந்த வேதத்தில் இருக்கிற அந்த அக்னி தன்மையாக சவிதாவினுடைய புத்திரன், அதே மாதிரி சுவாகாவினுடைய புத்திரன், இப்படி முருகனுடைய தன்மை அக்னி தன்மையோடு இருக்கார். பிரகாசம் முருகனுடைய அது வேதம் சொல்றது. பார்த்தார். அகஸ்தியர் பேச ஆரம்பிக்கிறார். அகஸ்தி உவாச்ச நமோஸ்து விருந்தாரக விருந்த வந்திய பாதாரவிந்தாய சுதாகராய ஷடானனாயாமித விக்ரமாய கௌரி ஹிருதானந்த சமுத்பவாய. உனக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். விருந்தாரக விருந்த வந்திய பாதாரவிந்த. என்ன உன்னுடைய பாதம் இருக்கே அரவிந்த பாதம். உன்னுடைய பாதம் தாமரை போன்ற அந்த பாதம் இருக்கே, அது தேவர்கள் எல்லாம் சுத்தி நின்று புகழ்கின்ற பாதம். விருந்தாரக விருந்த வந்திய. தேவசேனாபதியாச்சே, தேவர்களுக்கெல்லாம் அசுரர்களிலிருந்து விமோசனம் செஞ்சு கொடுக்கிறார் இல்லையா? முருகப்பெருமான் தோன்றியதே தேவர்களுக்காக. ஏன்னா அக்னிதான் தேவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது. அக்னிமீஹீண புரோஹீதம் யஜ்ஞஸ்ய தேவ மிருத்யுஜம் அப்படின்னு அக்னிதான பிரதானம். நான்கு வேதங்கள்ல பிரதானமான ரிக்வேதம் அக்னிமீடேன்னு ஆரம்பிக்கிறது. அக்னியை நமஸ்கரிக்கிறேன். ஆரம்பமே அக்னிமீடே தான். அகாரத்துல அகாரமே பிரம்மா, அகாரமே விஷ்ணு, அகாரமே பரமேஸ்வரன்.
என்ன அந்த அகார ஸ்வரூபமாக வேதம் ஆரம்பிக்கிறது, அக்னி ரூபமாக பிரம்மத்தை அங்க அங்க பார்க்கிறது வேதம். அந்த ஸ்வரூபம் சாட்சாத் சுப்பிரமணிய சுவாமி. வேத மந்திரங்கள் தான் தேவர்களை வாழ வைக்கிறது. தேவான் பாவயத்தானேன தே தேவா பாவயந்துவஹா பரஸ்பரம் பாவயந்தோ ஸ்ரேய பரமவாப்சியதேன்னு கீதா சாஸ்திரத்துல பகவான் சொல்றார். அந்த தேவர்களுக்கு யஜ்ஞங்கள் மூலமாக, யஜ்ஞங்கள் வழியாக தான் தேவர்களை உபாசிக்கிறோம். அந்த யஜ்ஞங்கள் தான் தேவர்களுக்கான ஆகுதி வழியாக அவர்களை வாழ வைக்கிறது. அந்த யஜ்ஞம் எதனால நடக்கிறது? அக்னி பிரதானம். பிராமணர்கள்ட்ட மந்திரங்கள் இருக்கு, பசுமாட்டுக்கிட்ட அதுக்கான திரவியங்கள் இருக்கு. இது மூணும் சேர்ந்துதானே யஜ்ஞாதிகள் நடக்கிறது. அந்த முருகப்பெருமான் இந்த தேவர்களுக்கெல்லாம் அக்ரகண்யனாக இருக்கார். ஸ்கந்தஹா அப்படின்னு, சேனானீனாம் அகம் ஸ்கந்தஹா அப்படின்னு அங்க விபூதியை சொல்லும் பொழுது பகவான் கீதையில சொல்றார். அதுக்கு பகவத்பாதால் பாஷ்யம் பண்ணும் பொழுது தேவசேனாபதி அப்படின்னு, ஸ்கந்தனுடைய லட்சணமே தேவசேனாபதினு ஒரே வார்த்தையில போடுறார். தேவசேனைகளுக்கு அதிபதியாக இருக்கிறது ஸ்கந்தன். சுரூப லட்சணம் முருகனுடைய லட்சணமாக சொல்றாரு. அப்போ அந்த அளவுக்கு இந்த விருந்தாரக விருந்த வந்திய பாதார விந்தன்னு முருகப்பெருமான அகஸ்தியர் இங்க சொல்றார். தேவர்கள் எல்லாம் வணங்கக்கூடிய திருவடி தாமரைகளை உடையவனாகிய எம்பெருமானே அப்படின்னு. சுதாகராய, உன்னுடைய ஸ்வரூபம் இருக்கே அது அமிர்தோபமாக இருக்கு. அமிர்தத்து முருகனை நினைச்சாலே மோட்சம். கருண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத ஜட கச்சட மூடமட்டி பவவினையிலே ஜனித்த தமியேன் மிடியால் மயக்கம் உருவேனோ அருணகிரிநாதர். அந்த சரண கமலாலயம், அந்த சரணம்கே முருகனுடைய சரணம், அது திருவடி. அங்கேயே மனசு லயத்தை அடையறதுனால அதுக்கு ஆலயம். அதுல அரை நிமிஷ நேர தியானம் கூட பண்ண முடியாம இருக்கனே, என்னால எப்படி மோட்சம் அடைய முடியும் அப்படின்னு அருணகிரிநாதர் அங்க முருகன்கிட்ட கேட்கிறார். ஏன்னா மோட்சத்திற்கு ஹேத்துவாக இருக்கிறது அந்த பாதார விந்தம் தான். அதனால இங்க பிரார்த்தனை பண்றார் அகஸ்தியர். விருந்தாரக விருந்த வந்திய பாதார விந்தாய சுதாகராய ஷடானனாய அமித விக்ரமாயன். உன்னுடைய விக்கிரமங்கள் இருக்கே, பராக்கிரமங்கள் இருக்கே, அதுக்கு அளவு இருக்கா? அமிதம் தான். பகவான் முருகப்பெருமான் அவதாரத்தை பத்தி சொல்லும் பொழுது வேற இடத்துல ஸ்கந்த புராணம் எப்படி அத்தனை கிரகங்களை கையால எடுத்து தூக்கி விளையாடுறாராம் அவர். ஏன்னா அப்பேற்பட்ட சமஷ்டி ஸ்வரூபம் இல்லையா பரமேஸ்வரனுடைய புத்திரன். வெறும் பூமியில கிருஷ்ணர் வெண்ண திருடினார்ன்ற மாதிரி லீல பண்ண முடியாது. இது சகல சிருஷ்டிகளில் சர்வமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய புத்திரன். அப்ப என்ன பண்றாரு அவர்? கிரகங்கள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு எடுத்து மோதுறாராம். அப்படி ஒரு பாலலீல பண்ணாருன்னு சொல்றது ஸ்கந்த புராணம். அவருடைய லீலை ஸ்கேலே வேற. அமித விக்ரமஹா, முருகனுடைய பராக்கிரமத்திற்கு அளவில்லை அப்படின்னு இங்க அளவு முடிவில்லாத விளையாட்டு. பிரபஞ்சமே பகவானுடைய விளையாட்டுங்கிறதுனால முடிவில்லாம விளையாட்டா இருக்கா. ஆனா மனசை ரொம்ப சந்தோஷப்படுத்துறார். கௌரி ஹிருதானந்த சமுத்பவாய, எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற முருகன் தன்னுடைய தாயார் கௌரி பார்வதிக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட முருகப்பெருமான்
உனக்கு என்னுடைய நமஸ்காரம்னு சொல்றார் அகஸ்தியர். நமோஸ்து துப்யம் பிரணதார்த்திஹந்திரே கர்த்ரே சமஸ்தஸ்ய மனோரதானாம் தாத்ரே ரதானாம் பரதாரகஸ்ய ஹந்திரே பிரச்சண்டாசுரதாரகஸ்ய. முருகா, உனக்கு என்னுடைய நமஸ்காரம். ஏன்னா உன்னை யாரு நமஸ்காரம் பண்றாளோ அவளுடைய கஷ்டங்களை தீக்கிறவன் இல்லையா நீ. பிரணத அர்த்திஹந்திரே, பிரணதகனா உன்னை வணங்குகின்றவர்களுடைய அர்த்தி கஷ்டங்களை க்ஷணத்துல அறுத்தெறிகின்றவர், துன்பம் துடைக்கின்றவர். முருகனை நினைச்ச க்ஷணத்துல துன்பங்கள்லாம் பறந்து போயிடுறது. நினைத்த போது நீ வர வேண்டும்னு பாடுறாருன்னா நினைச்ச உடனே வரக்கூடியவர். பிரணதார்த்தி ஹந்திரே கர்த்ரே சமஸ்தஸ்ய மனோரதானாம், எல்லாருடைய ஆசைகள் இருக்கே அதையெல்லாம் பூர்த்தி பண்றார் முருகன். தாத்ரே ரதானாம் பரதாரகஸ்ய ஹந்திரே பிரச்சண்டாசுர தாரகஸ்ய, தாரகன் முதலான அசுரர்கள், அவர்கள் அழிக்கிறவர்கள், அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்கின்றவர்கள் எல்லாம் அவர்களுடைய கெடுதல் தன்மையை நீக்கிறாராம் முருகன். தாரகாசுரனை கூட பகவான் ஹத்தான்னு சொல்றமே ஒழிய அங்க அவனுடைய பிரார்த்தனை என்ன பண்றான் அசுரன், நான் என்ன வதம் பண்ணா நான் எம்பெருமான தாங்கிற ஒரு தன்மையும் எம்பெருமானால நான் தாங்கப்படுகின்ற தன்மையும் எனக்கு வேணும்னு வரவாங்கிறான். அதனால மயிலாக மாறி முருகனை தாங்கறான், சேவலாக மாறி முருகனோட கொடியில ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கான். லோகத்துக்கெல்லாம் அந்தரியாமையா பகவான் இருக்கார், பகவானுக்குள்ளதான் உலகம் இருக்கு. அதனால தாங்கிறதும் பகவான், தாங்கப்படுறதும் பகவான், ரெண்டுமாகவும் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் பரமேஸ்வரன் முருகப்பெருமான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல காண்பிக்கிறது சாஸ்திரங்கள். அமூர்த்தமூர்த்தாய சஹஸ்ரமூர்த்தயே குணாய குண்யாய பராத்பராய அபாரபாராய பராபராய நமோஸ்து துப்யம் ஷிகிவாகனாய. ஹே ஷிகிவாகனா, உனக்கு நமஸ்கார். ஷிகினா மயில், மயில் வாகனா வள்ளி மனமோகனா சரவண பவ வரமருள்வாய் மாமயில் வாகனா அப்படின்னு முருகனை மயில் வாகனன் வகதி, அந்த அழகு இருக்கிற இடத்தெல்லாம் முருகன் வந்துடுறார். வகத்தினா மயில் யார அழிச்சுன்னு வருது? மயில் என்னத்தை அழிச்சுன்னு வருது? அழக அழிச்சுன்னு வருது. மயில் வந்தாலே பார்த்தோடனே அழகு, மழை வருது. இதெல்லாம் வருஷிக்கிறார். எல்லாருக்கும் ஆனந்தத்தை வருஷிக்கக்கூடிய முருகப்பெருமான் மயிலால இழுத்து கொண்டு வரப்படார். வேலை பிடித்த செங்கை வேந்தை அழைக்க உந்தன் காலை பிடித்தேன் எந்தன் காதலால் பொன்மயிலே. மயில் கண்ணின்னு ஒரு பாட்டு. வருவானோ வாரானோ என்னும் ஓர் எண்ணம், அவனை வாவென்று அழைத்து வர மாட்டாயோ பொன்மயிலே. மயில பார்த்து தூது விடுறாளாம், நீ போய் அழிச்சின் வா, என் முருகன் அழிச்சின் வா. வேலை பிடித்த செங்கை வேந்தை அணைக்க உன் காலை பிடித்தேன் என் காதலால்னு பாடுறா. மயில பிடிச்சு காலை பிடிக்கிறாளாம், ஏன்னா நீ போய் என் முருகன் அழிச்சின்னு வா. அந்த மாதிரி மயில் வாகனன். துப்யம் ஷிகிவாகனாய நமோஸ்து.
ஹே மயில் வாகனா, உனக்கு என்னுடைய நமஸ்காரம். அபார பாராய பராபராய, தாண்டவே முடியாதது அபாரம்னு அர்த்தம். பாரம்னா தாண்டக்கூடியது. அந்த தாண்டக்கூடியதை தாண்டறதுக்கு நீதானே உதவ போற. அபார பார. அப்புறம் பர அபராய, அடையப்படக்கூடியது அடைவதற்கு அப்பால் இருப்பதாக ரெண்டுமாகவும் நீதான். பராபராய அபார பாராய அமூர்த்த மூர்த்தையே. நீ மூர்த்தின்னு ஒண்ணு சொல்றதா, உருவம்னு சொல்றதா, உருவம் இல்லாதவன்னு சொல்றதா? உருவம் இல்லாததாக இருந்து கொண்டு உருவம் இருப்பதாக இருக்கிறவன் அமூர்த்தமா இருக்கிற மூர்த்தி. மூர்த்தின்னு சொல்லும் பொழுது எதெல்லாம் மூர்த்தமா இருக்கோ அது அந்த முருகப்பெருமான் தான். மூர்த்தி தன்மை இல்லாம அமூர்த்தமாக நிர்குணமாக எது இருக்கோ அதுவும் அந்த எம்பெருமான் தான். அப்போ மூர்த்தம்னு சொல்றத நம்ம வேதாந்தத்துல அத தடஸ்த லட்சணம்னு சொல்லுவோம். அதன் வழியாக இதை தெரிந்து கொள்வது அது தடஸ்த லட்சணம். ஒரு மாளிகைக்கு மேல காக்கா உட்கார்ந்து இருக்கு. ராமசாமியோட வீடு எதுன்னா காக்கா உட்கார்ந்து இருக்கிற வீடுதான் ராமசாமி வீடுன்னா. காக்காக்கும் அந்த வீட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. அடுத்த தடவை வரும்போது காக்கா இல்லைன்னா கூட அந்த வீடு உனக்கு தெரிஞ்சு போய்டுறது. அதனால அந்த காக்கா இருக்கிற இடம் அப்படிங்கிறது தடஸ்த லட்சணம். அப்போ மூர்த்தமாக எதெல்லாம் தெரியறதோ அங்க இருக்கிறது முருகப்பெருமான் அப்படின்னா அது தடஸ்த லட்சணம்னு சொல்றது. உருவம் இல்லாத தன்மை உடையவன் எம்பெருமான் அப்படின்னா அது சொரூப லட்சணம். உருவம் இல்லாத தன்மையா முருகனுக்கு. இப்பதான் மயில் வாகனம் எல்லாம் சொல்றோம்னா அதெல்லாம் தடஸ்தம். சொரூபமா பார்த்தா ரூபத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிறவர் சகசிரமூர்த்தையே. ஆனா ரூபம் இல்லாம இருந்தாலும் ஆயிரக்கணக்கான ரூபங்களா அவர் தான் இருக்கார். அதனால்தான் அமூர்த்த மூர்த்தாய சகசிரமூர்த்தையே. குணாய குண்யாய, குணங்களாக இருக்கார். குணம் இல்லாதவராக இருக்கார். இருக்கிறதுலே பராத் பராய, எல்லா எல்லைகளுக்கெல்லாம் எல்லையாக இருக்கார். எல்லாமாகவும் இருக்கிறது பரபிரம்மம். முருகன்னா சாட்சாத் பிரம்ம வஸ்துதான் முருகன். முருகப்பெருமானுடைய உபாசனை ஞானத்தை கொடுக்கக்கூடியது. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என்ன அந்த பராபரன் குரு பரன்னே பெயர் முருகனுக்கு. சுவாமிநாத சுவாமி, தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாக ஞான குருவாக சிவஞான போதம் செய்கின்ற எம்பெருமான். அதனால முருகனை அமூர்த்த மூர்த்தாய சகசிரமூர்த்தையே குணாய குண்யாய பராத் பராய அபார பாராய பரா அபராய நமோஸ்து துப்யம் சிகிவாகனாய அப்படின்னு பிரார்த்தனை. நமோஸ்து தே பிரம்மவிதாம்பராய திகம்பராய அம்பர சம்ஸ்திதாய ஹிரண்யவர்ணாய ஹிரண்யபாகவே நமோ ஹிரண்யாய ஹிரண்யரேதசே. நமோஸ்து, உனக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். நமோ அஸ்துனா நமஸ்காரமாக நமம், என்னுடைய வணக்கம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கட்டும் அப்படின்னா அந்த நான் உனக்கு கீழே விழுந்து வணங்குற போது மட்டும் அந்த வணக்கம் கிடையாது. சதா சர்வம் நான் அடிபணிந்தவனாக இருக்கட்டும். அதுனா என்னுடைய ஒரு தன்மை, ஆட்டிடியூட். நான் எம்பெருமான பார்க்கின்ற விதம்னு அர்த்தம். சரணமடைஞ்சதவனாகவே இருக்கட்டும். நமோஸ்து. நீ எப்படிப்பட்டவன்? பிரம்மவிதாம் வரஹா, பிரம்ம ஞானத்தை அடைஞ்ச ஸ்வரூபங்கள்ல உயர்வானது சத்குருவாக இருக்கார் இல்லையா முருகன். இப்பதானே சொன்னோம். அப்போ தன் ஸ்வரூபத்தை தானே அறிந்த பிரம்ம வேதி இத்து
ஏன்னா ஈஸ்வரன் தான் ஞானத்தை உலகத்துக்கு போதம் வேத ரூபமாக போதிச்சிருக்கார். அப்போ ஞானத்தினுடைய சுரூபமே ஞானத்தை அறிஞ்சவராகவும் இருக்கார். அவருக்கு எது உடல்ல போடக்கூடிய வஸ்திரம், முருகன் ரொம்ப அழகழகா வஸ்திரம் போட்டு இருக்காரே, என்ன வஸ்திரம் முருகனுக்குன்னா திக்கம்பரம்னு சொல்லிட்டா. திக்குகளே அவருக்கு வஸ்திரம். ஏன்னா அவருக்கு எல்லை இருந்தாதானே நீ அங்க வஸ்திரத்தை போடுவ. எல்லை இல்லாத தன்மை, எங்கும் நிறைந்த பரம்பொருளுக்கு நீ என்ன வஸ்திரம் போட முடியும்? அதனால திகம்பராய அம்பர சம்ஸ்திதாய ஆகாச ரூபமாக இருந்துருக்கார். ஹிரண்யவர்ணாய சாட்சாத் தேஜஸ்வரூபம். ஹிரண்யன்னா ஸ்வர்ணம், ஆனா ஸ்வர்ணத்தன்மை இல்லை, தேஜஸா ஒளிர்கிறார். சூரியனுக்கெல்லாம் பிரகாசம் தேஜஸ். தேஜஸ்னா எப்பேற்பட்ட தேஜஸ்? ஜோதிஷாமபி தஜ்ஜோதி, எல்லா ஜோதிக்கும் ஜோதியாக இருக்கிறவர். ததத் பாசயத்தே சூரியஹ ந சசாங்கோ ந பாவகஹ யத்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. எதனால சூரிய சந்திராதிகள்லாம் பிரகாசிக்கிறதோ அப்பேற்பட்ட பிரகாசத்துக்கு ஹிரண்ய வர்ணன்னு பெயர். அப்படி ஒரு ஞான பிரகாசமாக முருகன் இருக்கார். ஹிரண்யபாகவே அவருடைய கைகள் ஸ்வர்ணமயமாக எல்லா இடத்துலையும் ஆலிங்கனம் பண்ணிக்கிறது நம்மள. அப்படி ஹிரண்யாய ஹிரண்ய ரேதசே, அவருடைய அந்த சுரூப பிரகாசம் எப்படி அக்னிக்குள்ள ஜொலிக்கிறார் இல்லையா, அக்னி ரூபமாக முருகன் தான் இருக்காருன்னு சொன்னோம். அந்த ரேத்தஸாக உள்ள இருந்துன்னு இருக்கார். சொர்ணக்கு சமம். இரண்யம்னு சொன்னா அந்த ஒரு சத்துவ பிரதானமான தேஜஸ். எல்லா விதமான சக்திகள் பகவானுடைய பரமேஸ்வரன்னா முருகன். நீங்க முருகப்பெருமானுடைய சக்தினால இயங்கது. அப்ப சக்தி ரூபமாக, சத்துவ ரூபமாக, சத்தா ரூபமாக எல்லா விதமான பிரகாசங்களுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய உன்னை நமஸ்காரம் பண்றேங்கிறார் அகஸ்தியர். தபஹாஸ்வரூபாய தபோதனாய தபஃபலானாம் பிரதிபாதகாய சதா குமாராய ஹி மாரமாரிணே திருணீகிருத ஐஸ்வர்ய விராகினே நமஹா. மாரமாரினேன்னு சொல்றார். மன்மதனை எரிக்கவன் நீ, ஆனா மன்மத எரிக்கவனுடைய குமாரன் நீங்க. மாரமாரினே சதா குமாராய, எப்பவுமே நீ அந்த மாரமாரியான சிவபெருமானுடைய புத்திரனாக இருக்க. அவரேதான் சிவபெருமானேதான் முருகப்பெருமான். அந்த புராணத்திலேயே சுப்பிரமணியனுடைய அவதார கட்டத்துல பரமேஸ்வரன் ஆறுமுகத்தோட தன்னுடைய சுரூபத்தை காண்பிக்கிறார் அம்பாளோட சேர்ந்து. அந்த ஆறுமுகத்து பரமேஸ்வரனுடைய பிரதிபிம்பமாக சுப்பிரமணிய சுவாமியினுடைய அவதாரம் ஏற்படுறதுன்னு ஸ்கந்த புராணம் ரொம்ப விஸ்தாரமா சொல்றது. ஒளி பிழம்பாக ஆறுமுகத்தில் இருக்கக்கூடிய தேஜஸ் குழந்தையாக உருவாகி அத காங்கேயன் என்று கங்கையினால அழைத்து செல்லப்பட்டு அக்னியையும் வாயுவையும் கொண்டு போய் சேர்த்துட்டு வா, சரவணம்ங்கிற வனத்துல சேருன்னு பரமேஸ்வரன் சொல்லவும் அதை எடுத்துன்னு போய் வா சேர்க்கிறா. மகாவிஷ்ணுவும் பிரம்மாவையும் பின்னாடியே அனுசரிச்சுப்போன்னு சொல்றார் பரமேஸ்வரன். கூட போராளாம். அப்படி மாறமாறினேன்னு அங்க சிவபெருமானே முருகன். அதனால சதா குமாராய இங்க சொல்றார். திருநீகிருத்த ஐஸ்வர்ய விராகினே நம. திருநீகிருத்தம் புல்லாக ஆக்கிறார். எல்லா ஐஸ்வர்யங்களும் புல்லுக்கு சமம் பரமேஸ்வரனுக்கு, முருகப்பெருமானுக்கு. ஏன்னா ராகம் இல்லாதவர். விராகினே, எல்லா ஐஸ்வர்யமும் முருகனோடதுதான், ஆனா எதுவும் இல்லை. ஆண்டியாக தண்டாயுத பாணியாக பழனியில நிற்கிறார். அவருக்கு ராஜ அலங்காரம் பண்ணப்படுறது.
ராஜ அலங்காரம், ஆனா சொரூபம் ஆண்டி. எதை மேல வச்சாலும் தான் சொரூபத்துல ஆண்டியாக தான் இருக்கார், எதுவும் இல்லாம இருக்கார். வைராக்கியசீலர். அவரை மாதிரி ஒரு ஜொலிக்க ஒரு அழகுக்கு லட்சணம் கிடையாது. அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு ஐஸ்வர்யம், அப்படி ஒரு சௌந்தரியம், எதை போட்டாலும் முருகனுக்கு அழகுதான். அப்படி இருக்கிறவர் ஆனா சொரூபத்துல ஆண்டியா இருக்கார். வைராக்கியசீலர். விராகினே சக்தி பிரபூஷிதகராத் கமலாருணாபாத் அருணபிம்ப பலாதரோஷ்டாதுன்னு முருகப்பெருமானுடைய அழகு வர்ணிக்கப்படுறது. அந்த முகத்தினுடைய சௌந்தரியம். அப்படி இருக்கிற ஸ்கந்தாத்பரம் கிமபி தத்துவமகம்னு ஜானேன்னார். முருகனுக்கு உயர்வான தத்துவம் இல்லை. அங்க முருகன் வேலை கையில தூக்கிண்டு சக்திதரனாக சகல சௌந்தரியத்தோடு ஐஸ்வர்யத்தோடு இருக்கார். ஆனா இன்னொரு பக்கம் பழனி ஆண்டியாக இருக்கார். கௌபீன தண்டதர ஹஸ்தமீடே. கௌபீனத்தையும் தண்டத்தையும் கையில, கௌபீனத்தை இடுப்புல தரிச்சுண்டு கையில தண்டத்தை பிடிச்சுட்டு இன்னொரு கையை இடுப்புல வச்சுட்டு இருக்காராம். தண்டாயுத பணியா. கல்பத்ருமம் பிரணவதாம் கமலாருணாபம் ஸ்கந்தம் புஜத்வயம் அநாமயம் ஏகவக்திரம் காத்யாயினி பிரியசுதம் கடிபத்தவாமம் கௌபீன தண்டதர தட்சிணஹஸ்தமீட. கல்பத்ருமமா இருக்கார். கற்பக விருட்சமாக எல்லாருக்கும் வேண்டியதா ஐஸ்வர்யத்தை கொற்றார். ஆனா தான் ஒரே ஒரு கௌபீனத்தோட இருக்கார். கல்பத்ருமம். கமல அருணாபம். அந்த முகம் இருக்கே, அதனுடைய அழகு, சௌந்தரியம், அனாமயமான ஒரு ரூபம். காத்யாயினியினுடைய புத்திரன். இடுப்புல ஒரு கையை வச்சுன்னு தான் எதிலையும் பட்டுக்காம நின்றுட்டு இருக்கார். ஆனா உலகம் முழுக்க அவரால் இயங்கிறது. அதனால திருநீகிருத்த ஐஸ்வர்ய விராகினே நமஹா அப்படின்னு இங்க ஐஸ்வர்யங்கள் புல்லாக பெடுத்தான் வைராக்கியசாலியாக தண்டபாணியா நிற்கிறார். அப்படிப்பட்ட குமாரனுக்கு தபஸ்வரூபாய, தபஸ்வரூபம் தபோதனாய, தபஸினுடைய தனம் இருக்கே, தபஸுனால கிடைக்கக்கூடியது யாருன்னா முருகன் கிடைக்கிறார். தபப் பலானாம் பிரதிபாதகாய, தபஸினுடைய பலன் இருக்கோ அதை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய ஒரு ரூபம் முருகனுடைய ரூபம். எல்லா விதமான தபஸினுடைய பலனை கொடுக்கிறார். அதனால அப்பேற்பட்ட முருகனுக்கு நமஸ்காரம்னு சொல்றாரு இங்க அகஸ்தியர். நமோஸ்து துப்யம் ஷரஜன்மனே விபோ பிரபாத சூர்ய அருண தந்த பங்க்தயே பாலாய சாபால பராக்கிரமாய ஷான்மாதுராய அலமனாதுராய நமோஸ்து துப்யம். திருப்பியும் நமோஸ்து, உனக்கு நமஸ்கார். ஷரஜன்ம, ஷரவணம் அப்படின்னு நாணல். அதனால ஷரஜன்மனே, ஷரவண பவ அப்படின்னு ஒரு பெயர் உண்டு முருகன். அக்னி ரூபமாகவும் யஜ்ஞ ரூபமாகவும் பகவான் இருக்கிறதுனால தர்பைக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு. அதுல இருந்துதான் உற்பத்தி ஆறார். ஷரவணத்துல உற்பத்தி ஆறவர் முருகன். ஷரஜன்மனே விபுஹு, ஜெகத் ஸ்வரூபமாக சர்வ பிரகாசமாக இருக்கிறவர். அப்படி ஒரு முருகன். பிரபாத சூரிய அருண தந்த பங்க்தையே. ஆஹா, பிரபாத சூரியம், உதய சூரியம் இருக்கே, பிரகாசம் இருக்கே, முருகன் செக்கச்சவேர்னு ஒரு முருகனுடைய வாய் பல்லும் அந்த ஈறு, அந்த வர்ணம் எப்படி இருக்குன்னா, காலங்காத்தால சூரியன் வரும் பொழுது பார்த்தா
சுத்தி ஒரு ஆரஞ்சு பிஞ்சு இருக்கும். நடுவுல மட்டும் ஒரு சூரியன் வெளுப்பா இருக்கும். அந்த மாதிரி முருகனுடைய வாய் இருக்கே, அந்த வாயில இருக்க சதையெல்லாம் அந்த ஆரஞ்சு பிஞ்சு இருக்கான். பல்லு வெளுப்பா இருக்கு. சூரியன் மாதிரி பல்லு இருக்கு. தந்த பங்கா, பங்கினா வரிசையா முருகனோட பல்லு இருக்கே, அது காலங்காத்தால இருக்கிற சூரியனுடைய வெளுப்பு மாதிரி இருக்கு. சுத்தி இருக்கிற அந்த ஈறு சதை அதெல்லாம் காலங்காத்தால சூரியோதயத்தும் போது சுத்தி எப்படி ஒரு வர்ணம் இருக்குமோ அந்த வர்ணத்துல இருக்கான். பாலாயச்ச அபால பராக்கிரமாய, பார்க்க குழந்தை, ஆனா பராக்கிரமத்துல என்னவோ அப்படி ஒரு மகா பராக்கிரமம். குழந்தை, நீ என்னடா இங்க வந்திருக்கேங்கிறான் அசுரன். முருக, குழந்தையா நீ வா யுத்தத்துக்கு. துவம்சம் பண்றார் எம்பெருமான். அப்படி ஒரு பாலனாக இருந்தாலும் பராக்கிரமத்துல அபால். அக்னி இருக்கே, சின்ன பொறியா இருக்கும், ஆனா அவ்வளோ பெரிய காட்டை எரிச்சு தள்ளிடும். என்ன அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கோர் புத்தினில் வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தீயில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. அப்படி ஒரு பராக்கிரமம் நெருப்புக்கு உண்டு. குட்டி பொறி அவ்வளோ பெரிய காட்டையே பொசுக்கி தள்ளிடும். அப்படி முருகனுடைய பராக்கிரமம். 6 தாயோடு கூடியவர். ஷண்மாதுரகா, ஷான்மாதுரகான்னு முருகனுக்கு ஒரு பேர் உண்டு. அப்பேற்பட்ட முருகன் எதனாலையும் எந்த ஒரு விஷயத்தினாலையும் அவருக்கு ஒரு மாற்றம் கிடையாது, நிலையான தன்மை. அநாதுராய மீடுஷ்டமாய உத்தர மீடுஷே நமோ நமோ கணானாம் பதயே கணாய நமோஸ்து தே ஜென்ம ஜராதிகாய நமோ விஷாகாய சுசக்தி பாணையே. மீடுஷ்டமஹா அப்படின்னு ருத்ரன் சொல்றதோனோ அதை இங்க சொல்றார். மீடுஷ்டமாய உத்தர மீடுஷே, இந்த பலத்தை கொடுக்கிறவர்கள்ல உத்தமமானவர் மீடுஷ்டமஹா. மீடுஷ்டமஹா. அதே மாதிரி பின்னாடி வரக்கூடிய பலன்களை முன்னுக்கே கொடுக்கிறவர் உத்தர மீடுஷே. கர்ம சாட்சியாக இருக்கிறவர், கர்ம அத்தியக்ஷராக இருக்கிறவர், கர்ம பலதாத்தாவாக இருக்கிறவர்ன்றதுனால மீடுஷ்டமாய உத்தர மீடுஷே நமஹா நமஹ. கணானாம் பதையே கணாய, தேவதா கணங்கள் அத்தனையும் இயக்கிண்டு போகிறது எம்பெருமான். அதனாலதான் கண என்ன, தேவதா கணங்களுக்கு பதியாக இருக்கிறவர், அக்ரகண்யனாக இருக்கிறவர், சேனானின்னு சொல்லப்படக்கூடிய பதம். ஏன்னா தேவதைகள் அத்தனையும் எப்படி எப்படி இயங்கிறது, பீஷாஸ்மாத் பாதப்பவதே, எம்பெருமானுடைய ஒரு பயத்தினாலதான் தேவதைகளுடைய இயக்கங்கள் இருக்கு. அத்தனை தேவதைகளையும் ஒருங்கிணைச்சு எடுத்துன்னு போறது பரமேஸ்வரன். நியதி ரூபமாக உலகத்தை இயக்கின்றிருக்கிறவர் எம்பெருமான். அதனால கணானாம் பதி, கணபதினு சொல்றோம், பிள்ளையாரின்னு சொல்றோம், முருகனும் கணானாம் பதி தான். நமோ கணானாம் பதையே நமோஸ்து தே ஜென்ம ஜராதிகாக. ஜென்மா ஜரா, பிறப்பு வயது மூப்பு இதெல்லாத்தையும் தாண்டினவர் முருகனுக்கு. இதெல்லாம் கிடையாது, மாற்றம் இல்லாத தன்மை, காலத்திற்கு அப்பாற்பட்டவர். இந்த ஷட்பாவ ரஹிதம்னு சொல்லுவோம். அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமதே அபக்ஷீயதே வினஷ்யத்தின்னு 6 விதமான மாற்றங்கள். இருத்தல், பிறத்தல், வளர்தல், மாற்றமடைதல், தேய்மானமடைதல், அழிதல், இப்படின்றதெல்லாம் அவருக்கு கிடையாது. இது எல்லாத்திற்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய சின்மாத்திர ஸ்வரூபம்ங்கிறதுனால அவருக்கு விஷாகர்னு ஒரு பெயர் உண்டு. ஷாக்கை இல்லாத, குணம் இல்லாத,
அதனால விஷாகா, விஷாகா நட்சத்திரத்துல வேற உற்பத்தி ஆனார். வைகாசி விசாகம் சொல்றோமே, அதனால விஷாகா சுசக்தி பாணியே, கையில சக்திங்கிற வேலை வச்சுட்டு இருக்கார். பிரம்ம சக்தினாலதான் ஜெகத் சிருஷ்டியாருது. சக்திங்கிற மாயா சக்தி அதுதான் ஞான சக்தியும் கூட. மாயா சக்தியே ஞான சக்திங்கிற வேல் வந்து வெட்டுறது. எப்படி கிரௌஞ்ச மலைய கிரௌஞ்சன் கிரௌஞ்ச மலையாக ஆகிறான் தாரகன். தாரகாசுரன் வந்து கிரௌஞ்ச பர்வதமாகறான். அதுக்குள்ள போனா அது அங்கேயும் இங்கேயும் சுத்தி விட்டுருமா. எங்க வெளியில போறோம் எதுன்னே தெரியாது, எங்க உள்ள போறோம். மாயை மாயைய கிரௌஞ்ச பர்வதம் காண்பிக்க. உலகத்துல சச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறவன மாயை எப்படி அங்கேயும் அங்கேயும் சுத்தி விடுறதோ அந்த மாதிரி கிரௌஞ்ச பர்வதமானது நம்மள அங்கங்க ஓட விடுறது. அந்த கிரௌஞ்ச பர்வதத்தை எம்பெருமானோட வேல் ஒரு க்ஷணத்துல பொசுன்னு பொசிக்கிடலாம். எத்தனையோ பேர் யுத்தம் பண்ணி பாக்குறா, ஒன்னும் அதை தாண்ட முடியல மாயைய. ஆனா அந்த ஞானம்ன்ற அந்த வேல் இருக்கே, ஒரு க்ஷணம் தூக்கி எறியறார், க்ஷணத்துல போயிட்டு உள்ள அப்படியே பேத்துட்டு திரும்பி வந்துடுது. சித்தியதே ஹதய கிரந்திகி வித்தியதே சர்வசம்சயான்னு ஞானஸ்வரூபமான அந்த சக்தி இருக்கே எம்பெருமானுடைய வேல், அது வந்து இந்த தாரகன்ற அந்த கிரௌஞ்ச பர்வதத்தை பேத்து எடுக்கக்கூடிய சக்தி. சர்வஸ்ய நாதஸ்ய குமாரகாய கிரௌஞ்சாரயே தாரகமாரகாய ஸ்வாஹேய காங்கேய ஜ கார்த்திகேய சைவேய துப்யம் சததம் நமோஸ்து. இந்த 81,000 ஸ்லோகங்கள் இந்த ஸ்கந்த புராணத்துல இருக்கு. இந்த காஷி கண்டம், ராபாச கண்டம், இந்த மாதிரி இதுல அவ்வளவு விஸ்தாரமாக முருகப்பெருமானுடைய பிறப்பு எல்லாம் இதுல அவ்வளவு சொன்ன மாதிரி தெரியல. இன்னொரு ஸ்கந்த புராணம் இருக்கு, இந்த சூத்த சம்ஹீதை, அந்த மாதிரி சம்ஹீதையா இருக்கிற ஒரு ஸ்கந்த புராணம், அதுல விஸ்தாரமா சொல்லப்படுறது. இருந்தாலும் இந்த ஸ்கந்த புராணத்திலையும் இங்க பார்த்தோம்னா கிரௌஞ்சாரையே தாரக மாரகாய அப்படிங்கிற அந்த விஷயங்கள் இதுலயும் வர்றது. அதனால பேதம் இல்லாம இங்கேயுமே முருகனுடைய அது சூச்சகமாக சொல்லப்படுறது. முருகனுடைய விற்த்தாந்தம் எல்லாருக்கும் நாதனாக, எல்லா தேவதைகளுக்கும் நாதனாக இருக்கிற கூடியவன் நீ. என்ன கிரௌஞ்ச பர்வதத்தை வெட்டி எரிஞ்சவன் நீ, தாரகாசுர சம்ஹாரம் பண்ணவன், சுவாஹேய சுவாஹா என்று சொல்லப்படக்கூடிய அக்னியினுடைய புத்திரன், காங்கேய ஞானத்தினால், கங்கை வந்து ஞானத்திற்கான லட்சணம். ஞானத்தினால தோன்றது எதுன்னா ஆத்ம வஸ்து சாட்சா்காரம் தான். அத கார்த்திகேய, கிருத்திகா நட்சத்திர தேவதைகளுடைய குழந்தை அக்னிங்கிறதுனால சைவேய சிவபுத்திரன் மங்களஸ்வரூபம், உனக்கு நமஸ்காரம். இத்தம் பரிஷ்டுத்ய சகார்த்திகேயம் நமோ நமஸ்து இதி அபிபாஷமானஹ த்ரிஸ்த்ரிஃப் பரிக்ரம்ய புரோ விவேஷ ஸ்திதோ முனீஷ உபவிவேஷேதி சோக்தஹ. இப்படியாக பரிஷ்டுத்திய முருகனை வந்து ஸ்தோத்திரம் பண்ணி, நல்ல விதமாக முருகப்பெருமானுடைய தன்மையெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி, அதனால கார்த்திகேயம், அந்த முருகனை கார்த்திகேயனை நமோ நமஹா அப்படின்னு நமஸ்காரம் நமஸ்காரம்னு சொல்லிக்கொண்டு, த்ரிஸ்திரிஹி 2-3 தடவை, ஒரு 5 தடவை பரிக்கிரமம் பண்ணி கிரியை சுத்தி சுத்தி வந்து புரோ விவேஷ பக்கத்துல நின்னார். யாரு? முனிவர் ஆகிய அகஸ்தியர். உபவிவேஷேதி ச உக்தஹா, உட்கார்ந்துக்கோன்னு முருகன் வந்து சொல்லி அகஸ்தியர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். அப்படிங்கிறதோட பூர்த்தி பண்ணிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.